வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்களே, நல்ல மாற்றம், செம மாற்றம். சட்டசபையை பார்த்தா ஒரே நகைச்சுவை மன்றமா இது சட்டசபையான கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். யாராவது ஒரு கேள்வியோ இல்ல ஒரு கோரிக்கையோ வச்சா அதுக்கு உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய உறுப்பினர்களும் அதுக்கு நகைச்சுவையா ஒரு பதில சொல்லி அவையை குலுங்க சிரிக்க வைக்கிறதும் இல்லாம மெயினா உங்களை சிரிக்க வைக்கிறாங்க பாருங்க, அதுவே பெரிய மாற்றம். அதுலயும் ஒருத்தர் எங்க விஜய் சாரை பார்த்தா சூரியனுக்கே வேர்க்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு படத்துல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்கல்ல, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருங்க மெர்சலாகி திரியுறாங்க. இது எங்க இருந்தாரு இவ்வளவு நாள், இப்படிப்பட்ட மெர்சல் காட்டுற பஞ்ச் எல்லாம் எழுதுறாருன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறோம். இன்னும் அவர் பேச பேச அடுத்த வரக்கூடிய ஹீரோக்களுக்கு பஞ்சுங்களை அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால அந்த உறுப்பினரை தயவு செய்து இதே மாதிரி பஞ்ச பேச சொல்லுங்க. அவர் பார்த்தாலே மழை எல்லாம் சிதறி வெடிக்கும். அவர் தொட்டாருன்னா கடல் நீர் உள் வாங்கிக்கும். அதே போல வானத்துல இருக்கிற நிலாவை தூக்கி ஃபுட்பால் விளையாடுவாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நம்ம சபாநாயகர் இருக்கிறவங்கள நேசமிகு அண்ணன் அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மோனலிசா படம் பார்த்திருப்பீங்க. அது ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்போட இருக்கும், மகிழ்ச்சியோட இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோகமா இருக்கும். அது போல அவர் ரைட் சைட்ல திரும்பி பார்க்கும்போது முக மலர்ச்சியோட புன்னகையோட பாப்பாரு. லெப்ட் சைடு பார்க்கும்போது பாருங்க கோபமா அனல் கக்குற மாதிரி பாப்பாரு. அந்த பக்கம் இந்த ரைட் சைட்ல பார்க்கும்போது இப்படி பேசுவாரு. இந்த பக்கம் போகும்போது நில்லுங்கன்னுவாரு. நீங்க அதை நோட் பண்ணி பாருங்க. நம்ம எவ்வளவு இப்ப சட்டசபையில விவாதிக்கிறதுக்கு எத்தனையோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. கச்சத்தீவுல இன்னைக்கு ஒரு மீனவர் இறந்து அங்க பலியாளி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தாதான் அந்த கச்சத்தீவு மேட்டரை பத்தி பேசுவோம். இல்லன்னா அதை பத்தி மறந்தே போயாச்சு. நீட்டு பிரச்சனை, மாணவர்கள் பாதிக்கப்பட்டு அங்க ஏதாவது குளறுபடிகள் நடந்தா மட்டும்தான் அந்த நீட்டை தூக்கி நம்ம தலையில வச்சுட்டு பேசுவோம். அது வழக்கு தொடர்ந்து இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான நிலைமைகள் என்ன பண்ணணும், நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அதுக்கு அப்படின்றத பத்தி விவாதிக்கிறது இல்ல. அதே போல நம்ம மேகதாது அணை, காவிரி ஆறு இன்னைக்கு நம்ம எல்லாம் அவங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை திறந்து விடுவோம். அதை அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. அந்த மேட்டர் அங்க மேகதாது அணை கட்ட போறாங்க. அதை கட்டாம நிறுத்துறதுக்கு வழக்கு தொடர்ந்தாலும் நம்ம என்ன உண்ணாவிரதம் இருந்து அவங்க நம்ம நிலைமையை அவங்களுக்கு புரிய வைக்கணுமா, இல்ல என்ன பண்ணி அதை புரிய வைக்கலாம்ன்றத பத்தி விவாதிக்கலாம். அது விவாதிக்கிறது இல்ல. இப்ப முக்கியமா போயிட்டு இருக்கிறது டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. இந்த தொகுதி மறுவரையில நம்ம என்ன பண்ணணும், அது நம்ம தீர்மானம் கொண்டு எதிர்த்து தீர்மானம் கொண்டு அங்க அனுப்பிட்டு அவங்க ஏத்துக்குவாங்களா? அதை ஏத்துக்கிற கட்சியா பிஜேபி? அப்ப மேற்கொண்டு அதை தடுத்து நிறுத்தணும் நம்ம என்ன பண்ணணும், அதை விவாதிக்கலாம். இந்த மாதிரி இதையெல்லாம் விட்டுட்டு விஜய் சாரை சிரிக்க வைக்கிறதுக்கு பாவைக்காவுடைய ஆன்மீக அமைச்சர்களும் உறுப்பினர்களும் வீட்டுல உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணி என்னென்ன பேசினா அவர் சிரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்றத்தை ஒரு நகைச்சுவை மன்றமா உருவாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. அதை ஆக்கப்பூர்வமா ஏதோ அப்பப்போ ஒரு நகைச்சுவை பண்ணலாம். ஆனா நகைச்சுவை பண்றதையே சட்டமன்றமா ஆயிடக்கூடாது. நன்றி.